3 தமிழ் ஆக்டர்ஸ் வித் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரீமேக்ஸ். இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். அவரோட ஆரம்ப காலத்துல நிறைய ரீமேக்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஓடிடில நிறைய படங்கள் பாக்குறோம். இது அந்த படம் தானே, இது இந்த படம் தானே நம்மளே கம்பேர் பண்ணி ரீமேக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சேஃப் பெட். அது நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கேரியர் வந்து பயங்கரமான உச்சத்துக்கு போயிடும். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணதுலயே 3 ஃபேமஸான ரீமேக் படம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 முத்து. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மோகன்லால் மலையாளத்துல நடிச்சு ரிலீஸ் ஆன தென்மாவின் கொம்பன் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான் முத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பில்லா. இது வந்து அமிதாப் பச்சனோட டான் அந்த படத்தோட ரீமேக் தான் பில்லா. நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமாவே பண்ணிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா அண்ணாமலை. இந்த படமும் தலைவரோட கரியர்ல ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். இந்த படம் வந்து ஒரு ரீமேக்கா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷாக் ஆவீங்க. ரீமேக் தான் கண்டிப்பா. ஹிந்தியில குட்கர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான் அண்ணாமலை. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க ஆக்டர் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். இவருக்கு ரீமேக் கிங்னு கோலிவுட்ல ஒரு நிக்நேமே கொடுத்திருக்காங்க. இவர் ரீமேக் பண்ண படத்திலேயே கல்ட் கிளாசிக்கான படம் எது பாத்தீங்கன்னா நம்ம கஜேந்திரா. யாரும் இந்த செருப்பாலாம் அடிக்க தேவையில்லை. இது நிஜமாவே ஒரு கல்ட் கிளாசிக் படம் தான். சின்ன வயசுல வந்து நம்ம பயங்கரமான ஒரு விஜயகாந்த் ஃபேனா இருந்து இந்த படம் பார்த்து ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ண படம் தான் கஜேந்திரா. இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படமான சிவனாதிரி அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். அங்க வந்து ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருப்பாரு. எஸ் ராஜமௌழி டைரக்ட் பண்ணிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரதன் 1992ல ரிலீஸ் ஆன இந்த படம் ஹிந்தியில சன்னி தியோல் நடிச்சு காயல்னு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் தான். பரதன் விஜயகாந்த் வச்சு தமிழ்ல எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் அவர்களை பயங்கர ஸ்டைலிஷா ஒரு சாங்ல காட்டினது பிரபுதேவா. அந்த பாட்டை இப்ப நம்ம பாடணும்னா இளையராஜா காப்பி அடிச்சிருவாரு, காப்பி ரைட் அடிச்சிருவாரு. அறிவு இருக்கா? அதனால நம்ம இப்போதைக்கு பாடணும்னா நீங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன். ரங்கராய சக்திவேல் நாயக்கன் 65 வருஷம் சினிமா வாழ்க்கையில 250 படம் மேல நடிச்சிருக்காரு. அதுல 25 படம் வந்து ரீமேக். யாராவது வேணும்னு செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். ஆனா மத்த 2 ஹீரோஸ் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களோட ரீமேக் படத்துக்கும் இவரோட ரீமேக் படத்துக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கான ஃபேன் பேஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரிஜினல் படத்தோட இவர் இந்த சைடு ரீமேக் பண்ண படத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி கமல்ஹாசன் அவர் வந்து உள்ள இருந்தாலே ஃப்ரேம்ல இருந்தாலே வந்து இது வந்து ரீமேக் படமே உங்களால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரிஜினலா பண்ணிருப்பாரு. ரீசன் என்னன்னா இவர் வந்து ஒரிஜினல் படமே பார்க்க மாட்டாராம். அந்த படத்தோட ஸ்கிரிப்டை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஸ்டைல்ல வந்து எடுக்கிறது தான் இவரோட ஸ்டைல்.